50 ஆண்டு தொடர் உழைப்பால ஒரு பேரியக்கத்துடைய தலைவர் என்ற பொறுப்பை அடைந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா, இன்று முதலமைச்சராக இருக்கிறான். பெருமையோடு சொல்றேன், நான் போகாத ஊரை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயணிச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்துதான் உழைக்கிறேன். ஆனா சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வந்து வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரவர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்க வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதுன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு போக போறமேன்னு அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம கோரிக்கை ஒன்றுக்கு கூட ஒப்புதல் தரல. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. இதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. குமரி மாவட்டம் என்பது எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய மாவட்டம். ஆனா நாடு முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்மையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து. மணிப்பூர் இன்னும் பற்றி எரியுது. அசாமில் இன்னும் மோசம். அந்த மாநிலத்துடைய பாஜக முதலமைச்சர் தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை மாண்பை மறந்து முஸ்லிம்கள் மேல வெளிப்படையா வெறுப்பை கக்குகிறார். பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல மத நல்லிணக்கம் ஒற்றுமையும் பேணப்படுது. வக்பு திருத்த சட்டம், சிஏஏ ஆகியவற்றை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இங்க இருக்காங்க. பெரும்பான்மையினர் சகோதர உணர்வோடு இருக்காங்க. அனைவரும் சமமா நடத்தப்படுறாங்க. வரலாற்றில் இல்லாத எண்ணிக்கையா 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த பகுதியை சார்ந்த நம்ம பால பிரஜாபதி அடிகளார் என்ன பேசி இருக்கிறார் என்றால், நம்ம முதலமைச்சருக்கு சாதியும் இல்ல, மதமும் இல்ல, மொழி இருக்கிறது, இனமான உணர்வு இருக்கிறது, இது ஒரு பொற்காலம்னு பேசி இருக்கிறார். வள்ளலார் நண்பர்கள் பாராட்டுறாங்க, உண்மையான ஆன்மீக பெரியவர்கள் பாராட்டுறாங்க. இதுதான் பாஜகவுடைய கண்களை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் வெளிப்படையாவே பாஜகவினரை கேட்கிறேன், எப்பதான் நீங்க வன்முறையை விட்டு வளர்ச்சி பத்தியே பேசுவீங்க? எப்பதான் வெறுப்பையும் பிரிவினையும் விதைக்கிற முயற்சிகளை நிறுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பற்றி பேச போறீங்க, யோசிப்பீங்க?
தொடர்ந்து தமிழ்நாட்டை குறை சொல்லி பேசுறீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு தகுதி இருக்கா? குறை சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் ஆளக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பா ஆளுது? தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வாரா? தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க எடுத்த நடவடிக்கை என்ன? இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் எப்ப முடிவுக்கு வரும்? இதை தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு தானே 12 வருஷத்துக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. வெளியுறவுத்துறையும் கடற்படையும் யார் கண்ட்ரோல் இருக்கு? இவங்களுக்கு கிடைச்ச சரியான ஆள் தான் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள். ஒருத்தர் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு வடை சுட்ட மாதிரி பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டியா இப்ப வடை சுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாங்க. இதை அட்வான்ஸா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம் எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டலடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலேயே நம்ம அதிரடி முடிவுக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை மறைக்க முடியல. அதனால இப்போ அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் இட்டு. பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. நம்ம திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சியோட யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அதிவேகமா முன்னாடி போயிட்டு இருக்கு. திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் மீண்டும் அமையும். இப்போ நாங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனையில எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ நாங்கள் மிஞ்சுவோம். தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி பயணத்துல ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். நாட்டுக்கே வழிகாட்டும் நம்முடைய மக்கள் நல திட்டங்கள் தொடர, தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை தொடர்ந்து நடைபோட, வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.